ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். இன்னைக்கு நம்ம கூட சேட்டக்கோட C25 மாடல் வந்து இருக்குங்க. இது வந்து C25-01, அதாவது 2501 சொல்லுவாங்க. இருக்கலே டாப் எண்டு வர்றதே ஒரே வேரியண்ட்டில் தான் வருது. இந்த வண்டி வந்து இன்றைக்கி எதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வரலைங்க. இதை வந்து ரேஞ்சு டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஒரு முழு சார்ஜுக்கு இந்த 2.5 கிலோவாட் பேட்டரி வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத 2 பேர்த்த வச்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ரூரலான ஏரியாவில் தான் ஓட்ட போகிறோம். சேம் லாஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா iQube ஆகட்டும், சேட்டக் 3501 அந்த வண்டி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் டு பவானி சாகர் ரோடு, அதாவது சக்தி ரோடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரோட்டில் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். பிகாஸ் அந்த ரோட்டில் நிறைய மேடு, சின்ன சின்ன ஊர், ஒரு நார்மலான ஒரு அர்பன் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அதே இடத்துல தான் இந்த வண்டி இன்றைக்கி வந்து கொண்டு போய் செக் பண்ண போகிறோம். எவ்வளோ ரேஞ்சு கிடைக்கும் அப்படிங்கிற செக் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட பஜாஜ் சேட்டக் C2501ங்கிற மாடல் வந்து இருக்குங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் ஓவராலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வண்டி இன்றைக்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது ஸ்ரீ முருகன் பஜாஜ் கோயம்புத்தூர். அவங்களோட ஷோரூம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பிரான்ச்சஸை வந்து பார்க்கலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுக்கும் நன்றிகள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பஜாஜ் C25ஓட பேட்டரி ஸ்பெக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோவாட்டுக்கான பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.2 கிலோவாட்டுக்கான பீக் பவர் கொண்ட ஹவ்வீல் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இதில் மிட் டிரைவ் மோட்டர் யூஸ் பண்ணல. ஸோ வீல்லே வந்து அந்த ஹவ்வீல் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா 55 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இதோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ஐடிசி படி 113 கிலோமீட்டர் வந்து அச்சீவ் ஆகும்னு சொல்லி பஜாஜ் கம்பெனி தரப்பாக சொல்கிறாங்க. பட் ரியல் டைமாக எவ்வளோ போகும் அப்படின்னு மீட்டரில் வந்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 95 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து 100% சார்ஜுக்கு வந்து போகுங்கிறது காட்டுது. இன்றைக்கி அதை தான் வந்து நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க டயர் செக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80க்கு 90 6-12 இன்ச் வீல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ஒரே டயர் செக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த சைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சேஃப்டி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பேக்கில் ஏன் வந்து அவங்க டிஸ்க் பிரேக் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ்வீல் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரம் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி வந்து ரியர் போர்ஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் மித்த அதர் பேனல்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து கொஞ்சம் பெரிய வண்டி கிடையாது, சின்ன வண்டி தான். ஃபார் பெஸ்ட்டாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். பிகாஸ் பஜாஜ்லேயே வச்சு இருக்கிறதுலே வந்து கம்மியான ப்ரைஸில் இருக்கிற ஸ்கூட்டர் வந்து இது மட்டும் தாங்க. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,08,000 வந்து வருதுங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 96,000 வருது. சப்சிடி வந்து நமக்கு ஜூலை மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்காட்டி இது வந்து இப்போ கரண்ட்டில் சப்சிடி 5,000 கழிச்சிட்டிங்கன்னா 91,000 வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸிங்கில் வருது. இது போக முருகன் பஜாஜையும் சில பல ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யாராவது சேட்டக் வந்து கோயம்புத்தூர் சர்க்கிளில் பார்க்குறீங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க. ரியல் டைமில் எவ்வளோ ரேஞ்சு கிடைக்குது 2 பேரை வச்சு வாங்க ரேஞ்ச் டெஸ்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, நான் வண்டியில் அங்கே ஷோரூம்லேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 100% சார்ஜுக்கு 95 வரைக்கும் போகும்னு காட்டுச்சு. இப்போ நான் ஷூட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ பேட்ரி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 96% இருக்குங்க. அதேமாதிரி ரேஞ்சு வந்து 92 போகும் அப்படின்னு சொல்லி காட்டுது. எதுலனா ஈகோ மோடில். ஆக்சுவலி இருங்க, நான் ட்ரைவ் போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈகோ மோடில் வந்து 92 கிலோமீட்டர் வந்து 96% பேட்டரிக்கு வந்து போகும்னு காட்டுது. இப்போ நான் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மோட் மாற்றிட்டுனா வெறும் 88 கிலோமீட்டர் தான் வந்து போகுங்கிற மாதிரி காட்டுதுங்க. இது போக சைடில் வந்து நீங்கள் லோ அண்ட் ஹை அப்படிங்கிற பேட்டரி லெவல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பார் எவ்வளோக்கு எவ்வளோ பவர் வந்து லைக் ஆர்பிஎம் மீட்ரு மாதிரி வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பவர் வந்து கன்சப்ஷன் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு மீட்ரு. ஸோ மினிமம் மேக்ஸிமம். ஸோ இது வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கறத பொறுத்து அந்த பவர் டிஃபரன்ஷியேட் வந்து இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். சென்டரில் வந்து டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக டைமு, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் மோட்ஸ், அதாவது ட்ரைவ் மோடில் இருக்குன்னா ட்ரைவ்னு காட்டும், நியூட்ரன் போட்டிங்கன்னா நியூட்ரனை காட்டும். ஸோ இங்கே ட்ரைவ் மோட்ஸ்க்கான ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனபிளான ஸ்விட்சஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஹார்ன் ஸ்விட்சஸ், ஐபீம் அண்ட் லோ பீம் இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது ஒரு என்ட்ரி லெவல் பைக்குங்கிறனால இந்த டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. ஒரு எல்சிடி டிஸ்பிளே, கலர்ஃபுல்லான நீட்டான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி என் கூட இன்னொரு ஆள் வராங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது யாருன்னா கார்த்தி ப்ரோ. வெல்கம் ப்ரோ. ஸோ லாஸ்ட் டைம் இவர் தான் நம்ம கூட வந்து சேட்டக்கோட ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு வந்து வந்திருந்தார். அந்த டைம் நாங்கள் 2 பேருமே சேர்ந்தா டபுள்ஸில் வந்து அதோட ரேஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். அது யாராவது பார்க்கலன்னா அந்த லிங்க் வந்து மேலே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ரைடுக்கு ஸ்டார்ட் ஆகிடலாம். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து 91ங்கிற மாதிரி கம்மியாகிடுச்சு. ஓகே, வாங்க போகலாம். ஏறுங்க.
ஸோ ஈகோ மோடில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஓட்ட போகிறோம். பவர் மோடு கிடச்சா எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து நம்ம 2 கிலோமீட்டர் போனால் அந்த மெயின் ரோடை வந்து நம்ம பிடிச்சிருவோம், சத்தி மெயின் ரோடு. ஸோ அதில் தான் அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து நல்லா ட்ரை பண்ண போகிறோம். ஸ்ட்ரெச் தான் கொஞ்சம் வளைஞ்சு ரோடு போகும், மேடு குழி எல்லாமே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி வந்து 75% வந்துருச்சு. அதுக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் வந்து இன்னும் போகும் அப்படிங்கிறது காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 72 கிலோமீட்டர் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பட் நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கன்சப்ஷன் ஆன பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து கன்சப்ஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா. இன்னும் அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 50% பேட்டரி வந்தோடனே ஸ்டாப் பண்ணி எவ்வளோ நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃபர்தராக போவோம். கார்த்திவிடோ போகலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50% பேட்டரி வந்து கன்சப்ட் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் 50% வந்து இங்கே இருக்குது. அது போக எவ்வளோ ஓட்டி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32.8 கிலோமீட்டர் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் எவ்வளோ ஓடும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 48 கிலோமீட்டர் வந்து இப்போ இருக்கிற சார்ஜுக்கு வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. எனக்கு தெரிஞ்சு 50%க்கு 32.8னா இன்னும் பேலன்ஸ் ஒரு 32 கிலோமீட்டர் போகும்னா 64 வரைக்கும் அச்சீவ் பண்ணுங்கிறது வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ். பட் இனி நம்ம போகிற தூரத்தில் வந்து ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது கொஞ்சம் இறக்கமாகவும் இருந்துச்சு, மேடாகவும் இருந்துச்சு. ஸோ சேம் திங் இதை வந்து ஃபேஸ் பண்ண போகுது. அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா 25% பேட்டரி வந்தோடனே எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ போகுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஃபர்தராக போவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 25%க்கு வந்துருச்சு. அதாவது 75% சார்ஜ் வந்து கன்சப்ஷன் ஆயாச்சு. அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48.9, அதாவது 48.9 கிலோமீட்டர் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற சார்ஜுக்குன்னு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் வந்து இந்த 25%க்கு வந்து போகும் காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 48.9, அதாவது 49 கிலோமீட்டர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் 75% சார்ஜில். ஓகே, இதை வாங்க அடுத்தது ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனலி ஒரு 5%ஓ பிலோ ஒரு 10% ஆனவுடனே நான் உங்களுக்கு நிறுத்தி இதோட சம்மரியை வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பஜாஜ் ஸ்டேட்டக்கோட C25 வந்து டபுள்ஸில் ரேஞ்ச் டெஸ்ட் வந்து நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்து வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நான் லாஸ்ட்டாக 25% இருக்கும்போது எவ்வளோ ஓடி இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10% கிட்ட வந்து வந்துருச்சு. எவ்வளோ கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம போன ரூட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்பன் ஏரியா ரூட்டு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போகிற வழியில் பெரிய லெவலில் ஸ்பீட் பிரேக்கர்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு போகும்போது ஒரு 10 ஸ்பீட் பிரேக்கர், வரும்போது அதே 10 ஸ்பீட் பிரேக்கர் தான் கிராஸ் பண்ணி வந்தேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கம்மியான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான். இதுவே நம்ம இப்போ ஓட்டின கிலோமீட்டர்லேருந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா இதை விட அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 5லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஆவரேஜாக இதை விட ஜாஸ்தியாக கிடைக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சிக்னல்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். நிறைய இடத்துல வந்து நம்ம த்ராட்டில் வந்து கட் ஆஃப் பண்ணும்போது ரீஜன் வந்து நடக்கும். ஸோ ரீஜன் நடக்கிறனால பேட்டரி சார்ஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் வந்து மைல்டாக தான் ஆகும். ஜஸ்ட் பேட்டரியை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இங்கே ஆக்சிலேட்டர் கட் பண்ணி அந்த போகிற 100 மீட்டர் 200 மீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடோவில் ஆட் ஆகிட்டே வரும்போது ஓவரால் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டருங்கிறது ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து லாஜிக்குங்க. பட் நம்ம இன்றைக்கி ஓட்டின ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளைன் ரோட்ஸு. ஸோ மோட்டருக்கு வந்து பவர் கன்சப்ஷன் வந்து பேட்டரிலேருந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும், மேக்ஸிமம் எடுத்துகிட்டே தான் இருக்கும். எங்கேயாவது இறக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் தான் நமக்கு ஒரு லெவலுக்கு அந்த ரீஜன் ஆகாது. பட் பேட்டரியோட பவர் கன்சப்ஷன் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து எந்த ஈவியுமே வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதை விட ஒரு பிளைன் ரோட்ஸில் எடுத்து ஓட்டினீங்கன்னா சிட்டிக்குள்ளே கிடைக்கிறத விட ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர், ஏன் 20 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து கம்மியாக தான் கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து 10% தான் பேட்டரி இருக்குது, எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம்
நம்ம பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10% தான் இருக்குது. நமக்கு இங்கேருந்து ஷோரூமே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் நான் இங்கேயே சேஃப்டியாக நான் வந்து நிறுத்திட்டேன். அது போக நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ட்ரிப் கவர் பண்ணியிருக்கோம்னா 56 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ஆஸ் ஆஃப் நவ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த 10% வந்து இன்னும் 9 கிலோமீட்டர் ஓடுங்கிற மாதிரி காட்டுது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினாலே நம்ம வந்து 60 கிலோமீட்டருங்கிற வந்து கேரண்டியாக வந்து அச்சீவ் பண்ண வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த C25ஓட மேக்ஸிமம் ரேஞ்சாக வந்து 60 வரைக்கும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. லாஜிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேட்டக்கோட 3501 போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்தது ஐக்யூபோட 3.5 கிலோவாட் பேட்டரி வண்டியும் போட்டிருந்தோம். ஸோ அது ரெண்டுமே எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, அது 3.5 கிலோவாட்டுக்கே டபுள்ஸில் நமக்கு வந்து 92 கிலோமீட்டர் வந்து ஐக்யூப் கிடச்சிது. சேட்டக்கும் பார்த்தீங்கன்னா 91.5 சம்திங் 90+ தான் கிடச்சிது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கிலோவாட்டுக்கு 90 தான் கிடச்சிது. இது 2.5 கிலோவாட்டுங்கிறனால நமக்கு 60 தான் கிடச்சிது. ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஏன்னா நம்ம வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ அதுவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். என்னன்னா 3.5 கிலோவாட்டில் 0.5 கிலோவாட்டுங்கிறது டாலரன்ஸில் போயிடும். 2.5 கிலோவாட் பேட்டரியில் 0.5 பேட்டரிங்கிறது டாலரன்ஸில் போயிடும். பிகாஸ் பேட்டரி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அந்த 0.5 பேட்டரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான். அதாவது மைல்டாக அது வந்து ரேஞ்சுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? அதனால் 1 கிலோவாட்டுக்கு 30ங்கிற மாதிரி நமக்கு வந்து ஐக்யூபில் கிடச்சிது. ஏன்னா நீங்கள் 3 கிலோவாட் போட்டு 90 டிவைடேட் பண்ணிங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 30ங்கிற மாதிரி கிடைக்கும். சேம் இது அதே மாதிரி தான். 2.5 கிலோவாட்டில் 0.5 வந்து விட்டுருங்க டாலரன்ஸில். ஸோ 2 கிலோவாட்டுக்கு 1 கிலோவாட்டுக்கு 30 60 கிலோமீட்டர் வந்து இப்போ வந்து அச்சீவ் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 4 பிராண்ட்லையுமே ஐ திங்க் இந்த 2 பிராண்டுமே வச்சுக்கோங்க. பஜாஜ் அண்ட் டிவிஎஸில் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்குமே எனக்கு வந்து இதுதான் வந்து லாஜிக்காக தெரியுது. ஸோ நீங்கள் வந்து என்ன எலக்ட்ரிக்கல் வண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது ஆல்ரெடி பஜாஜ் C25 வாங்கி ஓட்டிட்டு இருக்கீங்களா, அதோட அனுபவத்தையும் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து பகிர்ந்துக்கலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.